வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. ஏன்னா வீடியோவுடைய ஆரம்பத்தில் இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறிகளுடைய விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த காய்கறிகளுடைய விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவோட கடைசியில் இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகளோட லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டை பார்த்து இன்னைக்கு நீங்கள் அதிகமாக காய்கறி வாங்கிக்கோங்க. இன்னைக்கு பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபா, தக்காளி 1 கிலோ 32 ரூபா, பீன்ஸ் 1 கிலோ இன்னைக்கு 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் 1 கிலோ 20 ரூபா, சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பூண்டு 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, இஞ்சி 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, உருளைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கேரட் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை மிளகாய் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காலிஃப்ளவர் பூ ஒன்று 25 ரூபா, பச்சை பட்டாணி கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, குடமிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாலக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, முருங்கைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மல்லித்தலை ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பஜ்ஜி மிளகாய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பீட்ரூட் 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, நூகுல்காய் 1 கிலோ இன்னைக்கு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சவுச்சவ் 1 கிலோ இன்னைக்கு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீக்கங்காய் 1 கிலோ இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, புடலங்காய் 1 கிலோ 30 ரூபா, பாகக்காய் ஒரு கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரைக்காய் 1 கிலோ இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கோவக்காய் 1 கிலோ இன்னைக்கு 35 ரூபா, கொத்தவரங்காய் 1 கிலோ இன்னைக்கு 40 ரூபா, அரசாணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளைப்பூசணி 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருணைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேனைக்கிழங்கு 1 கிலோ 55 ரூபா, சேப்பக்கிழங்கு 1 கிலோ 65 ரூபா, வெள்ளரிக்காய் 1 கிலோ 30 ரூபா, மாங்காய் 1 கிலோ 25 ரூபா, அகத்திக்கீரை ஒரு கட்டு 20 ரூபா, சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபா, அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தேங்காய் பெரிய சைஸ் ஒன்று 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, எலுமிச்சங்காய் கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபா, சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக விலைக்குறைவாக கிடைச்சிட்டு இருக்கிறோட காய்கறி லிஸ்ட்ல மல்லித்தலை ஒரு கட்டு 5 ரூபா, புதினா ஒரு கட்டு 10 ரூபா, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபா, அரசாணிக்காய் கிலோ 15 ரூபா, வெள்ளைப்பூசணி கிலோ 15 ரூபா, வாழைக்காய் ஒன்று 15 ரூபா, முட்டைக்கோஸ் கிலோ 20 ரூபா, பாலக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபா, அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, சுரைக்காய் கிலோ 20 ரூபா, வாழைப்பூ ஒன்று 20 ரூபா, வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபா, காலிஃப்ளவர் பூ ஒன்று 25 ரூபா, பெரிய வெங்காயம் கிலோ 30 ரூபா. இந்த 15 வகை காய்கறிகளை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேன்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். காய்கறிகளை நீங்கள் ஏலம் வர்ற இடத்துல லாரியிலிருந்து மூட்டையாக வாங்கினா வியாபாரத்துக்கும் கடைக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க. உங்ககிட்ட வண்டி வாகனங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக கொண்டு போயிடலாம். அதுக்கு குறைவாக 3 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் மார்க்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற மொத்த விலை கடைகளில் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே மொத்த விலை கடைகளில் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, செலவுகளை குறைச்சிக்கோங்க. நன்றி.